ஃபவுண்டேஷன் தான் மெயின் திங் ஃபார் த பில்டிங். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, அதை எஸ்பிசி படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வச்சு அதை செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து நம்ம கிரேட் பீம். கிரேட் பீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அபவ் என்ஜிஎல். என்ஜிஎல்ங்கிறது நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்னு சொல்லுவோம். என்ஜிஎலுக்கு மேலே இருக்கிறது கிரேட் பீம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ கிரேட் பீம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எங்கெங்கெல்லாம் வால்ஸ் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு கிரேட் பீம் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அந்த இதை நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு பிளிந்த் பீம்னு சொல்லுவோம். பிளிந்த் பீம் வந்து உங்களுக்கு எங்கே உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஹைட் இருக்கோ அந்த இடத்துல வர்றது பேர் பிளிந்த் பீம் ஆர் டை பீம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த பிளிந்த் பீமை பொறுத்தளவுக்கு ஒரு 3.5 feet வரைக்கும் நீங்கள் சாயில் ஃபில்லிங்கில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து 3.5 feetக்கு மேலே போகுது அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஒரு கிரேட் ஸ்லாபாக அதை டிசைன்